குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சன் டூர் பார்க்கலாம். ஸோ இது இது வந்து பெரிய ஹைலேண்ட் கிச்சன். ஹைலேண்ட் போர்டில் நான் என்ன திடீர்னு நிறைய பேர் வந்து சமைக்கும் போது டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூவபிள் ஐலாண்ட் எஸ்எஸில் போட்டுக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸ்ட்ரா திங்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிப்பேன் நான். ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வச்சு கூட கட் பண்ணலாம் நிறைய பேர் சமைக்கும் போது. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு, டஸ்ட்பின், அப்புறம் இங்கே வந்து சைடு ஃபேனும் போட்டாச்சு. ஸோ இன்கேஸ் ரொம்ப வெயில் காலத்தில் வேக்காடாக இருந்தால் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டிஷ்வாஷர் கொஞ்சம் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ தட் ரொம்ப குனிய தேவையில்லை ஒவ்வொரு வாட்டி யூஸ் பண்ணும்போது. இங்கே ஓடிஜி இங்கே வச்சுருக்கேன். ஆர்ஓ அதுக்கு பின்னாடி கொஞ்சம் மேலே போட்டுட்டு ஆர்ஓவோட அவுட்லெட் இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஆர்ஓ இங்கே கொடுத்துக்கலாம் அவுட்லெட்டுன்ட்டு. ஸோ இங்கே வந்து சிங்க் கொஞ்சம் 30 இன்ச்சஸ் சிங்க் வைடாக கொடுத்தாச்சு. கீழே ஹீட்ரு போட்டிருக்கோம். இன்கேஸ் குளிர்காலத்தில் இங்கே கொஞ்சம் ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ குளிர்காலத்தில் கொஞ்சம் சூடாக வந்துச்சுன்னா கை கழுவுறதுக்கு சமைக்கும் போதெல்லாம் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்ட்டு. ஸோ நான் வந்து குக் டாப் தான் வச்சுருக்கேன். இது கட் பண்ணி போடல. ஏன்னா நம்ம எந்த கேஸ் வேணால் மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு குக் டாப் தான். இது எல்லாமே வந்து அக்ரிலிக் கிச்சன் கேபினெட், மாடுலர் கிச்சன். ஸோ ரொம்ப நாள் ஆசை டேண்டம் ட்ராயர்ஸ் போடணுன்ட்டு. எப்படி வரும்னு ரொம்ப 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 யோசித்து கடைசியாக ஓரளவுக்கு எல்லாம் செட் ஆகிருக்கு. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஸோ இது கார்னர் யூனிட்டு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த 4 இன்ச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க கார்பெண்டர். ஆக்சுவலாக இது உள்ளே தள்ளி வச்சுருக்கணும். இங்கே எனக்கு 4 இன்ச்சு கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க. நம்ம பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து தட்கா, இங்கே வந்து வாட்டர் கேன். இந்த ட்ராஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நான் செக்ரிகேட் பண்ணி இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் ஹாட் பாக்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்குவேன். ஸோ இதெல்லாம் எல்லா ஸ்கூல் பாக்ஸ், பசங்களோட ஸ்கூல் பாக்ஸஸ் எல்லாம் இங்கே வச்சுக்குவேன். ஸோ இன்னும் ஆர்வம் போடாதனால இன்னும் இது யூஸ் பண்ணுறேன். இங்கே டீ கப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இது யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டீ, காஃபி, இது பாதாம் மிக்ஸு எல்லாம் வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து 3 இதுவிலே நாங்கள் வந்து எல்லா தூளையும் இது 3த்துலேயே வச்சு மேனேஜ் பண்ணியாச்சு. நான் இன்கேஸ் அப்படியே எதனா எக்ஸ்ட்ரா தூள் இருந்தால் இந்த ரேராக இதில் ஃபஸ்ட்டு ரோவில் வச்சுருக்கேன். மீதி எல்லாமே இதுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே எம்டி பாக்ஸஸ் தான். வேணும்னா எடுத்து எதனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம்னா எடுத்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ எல்லா தூளும் இதிலே அடங்கிடும். ஆக்சுவலாக இது எல்லாமே சாம்பாருக்கு வேண்டியது. இது எடுத்தாவே சாம்பாரெல்லாம் தாளிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து மசாலா குழம்புக்கு வேண்டியது. ஸோ சில்லி பவுட்ரு இங்கே தான் இருக்கும். ஸோ சாம்பார் இதுவில் இருக்காது. இது வந்து பிரியாணி. இந்த 3த்துலேயே வந்து சமைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எங்கள் அம்மா தான் எனக்கு செட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸ்பர்ட்டு. ஃபாஸ்ட்டாக குயிக்காக சமைச்சிடுவாங்க. ஸோ இது ஆயில் இங்கே வச்சுட்டு வேணுன்றப்போ எடுத்துக்கிறது. ஸோ இதுவுமே நான் 2மே கெட்டிலும் யூஸ் பண்ணுவேன். எப்போனா இதுவுமே யூஸ் பண்ணுவேன், இண்டக்ஷன் ஸ்டவ் என்ன நிறைய சமைக்கும் போது. ஸோ இதில் வந்து முக்கியமானது மட்டும் இதில் இருக்கும். இன்னும் இந்த ரைஸ் ஃப்ளோரெல்லாம் வாங்கி ஃபில் பண்ணணும். நான் க்ளீன் பண்ணாமல் ஜஸ்ட் அப்படியே இருக்கிறது காட்டிகிட்ருக்கேன். ஸோ மேலே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பல்சஸ். ஸோ இவ்வளோ தான் சமைக்கும் போது இவ்வளோ தான் யூஸ் பண்ணுவோம். கீழே இருக்கிறதெல்லாம் பல்சஸ், மேலே ஃப்ளோர்ஸ் மாவு எப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டால் யூனிட் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணேன். நான் நினச்சது நிறைய பார்த்துட்டு கடைசியாக வந்து மேலே இருக்கிறது மட்டும் குக்கருக்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. நான் இனிமேல் தான் பிளான் பண்ணணும். இன்கேஸ் எதனா செக்ரிகேட் பண்ணால் இது வந்து நான் ஓப்பன்டு கவர்ஸ் இதில் வச்சுருக்கேன். ஸோ வந்து
ஒரு சில ஐட்டம்லாம் கொட்டி வைக்கிறதில்ல. எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொட்டி வைக்கிறதில்ல. மற்றது ஃபில் பண்ணிவிட்டு மீந்தது இதில் கிளிப்பு போட்டு வச்சுருவோம். இதிலே கிளிப்பு பாக்ஸும் இதிலே இருக்குது. ஈஸியாக எடுத்து வைக்க முடியுது. இந்த பிரியாணி ரைஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி மறுபடியும் ஜிப் பண்ணி வச்சுடுவேன். ஸோ இந்த ரைஸ் ஃப்ளோரெல்லாம் கொட்டி வைக்கணும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு டவல்ஸ், கிச்சன் டவல்ஸு, இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். இங்கே வந்து ரைஸ் ஃப்ளோரு, ரைஸ் இருக்கும், இட்லி ரைஸ் இருக்கும், அப்புறம் பச்சரிசி ரைஸ் இருக்கும். இதிலே தவாலாம் இதிலே ப்ளேஸ் பண்ணிடுவேன். இங்கே ஆற வச்சுருக்கேன், ஆறிடுச்சு. இடத்துல இதை போட்டுட்டு ஸோ கட் பண்ணுற ட்ரே எல்லாமே இதிலே வச்சுருவேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து ரேராக எடுக்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது நான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன், வேணுன்றப்ப தான் யூஸ் பண்ணுவேன். எக்ஸாம்பிள் சேமியா புளிகிற தட்டு, அந்த இட்லி செட்டோடு வர்றது, அந்த சாதம் வடிக்கிறது, அந்த கிளாஸ் லிட்டு. நான் இப்போ எஸ்எஸ் லிட் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப கிளாஸ் லிட் எடுக்கிறதில்ல. எஸ்எஸ் லிட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பெரிய தட்டு, கெஸ்ட்டு என்ன வந்து பெரிய தட்டு எடுத்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ ரேராக இருக்கிறது மட்டும் இங்கே வந்து கிரைண்டரு, இந்த டிஷ்வாஷர் பவுடர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ ரேராக எடுக்கிற ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். அது போக பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டில் வந்து மாப்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கிறது, க்ளீனிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் வச்சுக்கிறது.